பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. The one who offers praise glorifies me. Amen. தேவனை நாம் உயர்த்தும் பொழுது, அவருடைய நாம் மகிமைப்படும் பொழுது, தேவன் நம்முடைய கட்டுகளை அறுக்கிறார். அப்போஸ்தலர் பணி 16வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில், அவர்கள் நடுராத்தியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திரண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அல்லேலூயா. நம்முடைய கட்டுகளை மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சூழ்ந்து உள்ளவர்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உற்றார் உறவினர், நமக்கு தெரிந்த எல்லோருடைய கட்டுகளையும் அவிழ்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நாம் துதித்து அவரை பாடும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, துதியில் மத்தியில் வாசம் செய்கின்ற அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவாகவே துதித்து 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 அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்றால், அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். நம் காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். நம் கட்டுகளை அறுக்கிறவராயிருக்கிறார். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவராயிருக்கிறார். நாம் துதிக்க துவங்குவோமா? அல்லேலூயா. God bless you.